In this episode of Franka பேசும்ல நாம பார்க்க போற படம் சூக்ஷ்ம தர்ஷினி. இதுக்கு அர்த்தம் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு படத்துடைய சப்டைட்டில் வந்தது. எம்சி டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல நஸ்ரியா நசீம், பாசில் ஜோசப் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்பையா மாறினா என்ன நடக்கும். பிரியதர்ஷினி இந்த கேரக்டர்ல நஸ்ரியா நசீம் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆல்சோ ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்து போர் அடிச்சு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களான கிரேஸ், அவங்களுடைய பையன் மேனுவேல் இந்த கேரக்டர்ல பாசில் ஜோசப் பிளே பண்ணியிருக்காரு. அவங்களோட திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. மேனுவேல் தன்னோட அம்மா கிரேஸோட உடல்நிலை சரியில்லை, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல எல்லா விஷயங்களும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு இமானுவேல் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா என்னமோ சரியில்லையே அப்படிங்கிற டவுட் பிரியதர்ஷினிக்கு வருது. ஸோ இமானுவேலையும் அந்த வீட்டையும் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க பிரியா. அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது என்ன ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பெரிய பில்லரே இதில் நடிச்சிருக்க நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அதில் ஆங்கரிங் பண்றது நஸ்ரியா நசீமோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பக்கம் ஜாலியா ஒரு அம்மாவா வீட்டை நடத்துறது, இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டில் ஏதோ மர்மமா இருக்கே அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடக்கூடிய மாஸ்டர் மைண்ட். ரெண்டு சைட்ஸையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. சீரியஸான காட்சிகள்ல எப்படி ஸ்கோர் பண்றாங்களோ அதே மாதிரி ஹியூமரான மூமெண்ட்லயும் அசத்துறாங்க. ஒரு சீன்ல அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெம்பர், நான் இன்டர்வியூல முதல் ரவுண்ட் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு மெசேஜ் போடவும் பலரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. உடனே நஸ்ரியா வந்து, நானும் தான் அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு சீக்கிரமே வெட்டிங் ஆனிவர்சரி வருது, ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு அட்டென்ஷன் கேதர் பண்ற அளவுக்கு அந்த வெகுளித்தனமான நடிப்பும் இருக்கு. இன்னொரு பக்கம் இமானுவேல் என்ன பண்றாரு, அவர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு அந்த வீட்டை தன்னோட ரேடார்ல வச்சுக்கக்கூடிய அந்த சைடையும் ரொம்ப ஷார்ப்பா நடிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மர் பாசில் ஜோசப். வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ள வன்மத்தோடயே தெரிகிற ஒரு கேரக்டர். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் அவரை நம்ம பார்க்கும்போதே இவர்கிட்ட ஏதோ ஒன்று சரியில்லையே, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார் போலயே அப்படிங்கிற வைபை நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு குச்சியில சிவப்பு துணி கட்டி மார்க் வைக்கிறதுல இருந்து தன்னோட பார்ட்னரை ஹேண்டில் பண்ண முடியாம அவர் திணறும் போதும் சரி, ஹியூமர் பிளஸ் வில்லனிசம் கலந்து ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட் படத்துல அவருக்கான சீன்ஸ் அதிகமா இருந்துச்சே தவிர அவருடைய கேரக்டருக்கான அழுத்தம் அவ்வளோ அதிகமா இல்லை. அதனால அவர் என்ன பண்ணாலும் ஒரு அளவை தாண்டி நம்மளுக்கு அவர் பதிய மாட்டேங்கிறாரு, அவர் கேரக்டர் நமக்கு பதிய மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேர் தாண்டி ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல வரக்கூடியவங்க கூட நம்மளை இம்ப்ரெஸ் பண்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா சுலு கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய அகிலா பார்கவன். மேனுவேலோட வீட்டை உளவு பார்க்கறதுக்கு பிரியா போனா அந்த பிரியாவை வேற யாரும் பாத்திராம இருக்கிறதுக்காக உளவு பார்க்கறாங்க அகிலா. அந்த சீனா இருக்கட்டும், பிரியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொரு சீன்ல போய் அவங்க ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அதை சமாளிக்கிற சீனா இருக்கட்டும், அவங்க வர்ற சீன்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் நிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய எண்ட்ல தான் எல்லா ட்விஸ்டும் ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நம்மளை ஓரளவுக்கு பிடிச்சு உட்கார வைக்கிறது படத்துல இருக்கிற இந்த மாதிரி ஹியூமர்ஸ் தான். ஷரனோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள்ஸ் கொடுக்குது. அதே நேரத்துல அந்த ஜியாகிரபியை சுத்தி தான் இந்த கதை மொத்தமும் நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஜியாகிரபியை நமக்கு நல்லா பரிச்சயப்படுத்துது. அது இந்த கதையை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலா ஹெல்ப் பண்ணுது. கிறிஸ்டோ சேவியரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்துக்கு தேவையான அந்த மூடை அழகா கடத்துது. இந்த படத்தோட குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா ரைட்டிங்கை தான் சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோடைய அந்த கடைசி 15 to 20 நிமிஷம் தான் எல்லா ட்விஸ்டும் ரிவீல் ஆகிற இடம். ஆல்சோ படத்துல இருக்க எல்லா லூஸ் எண்ட்ஸையும் அங்க வந்து தான் கனெக்ட் பண்றாரு டைரக்டர் எம்சி. ஆனா அதுக்கு முந்தைய ஒரு 2 மணி நேர படம் இருக்குல்ல, அந்த 2 மணி நேரம் மொத்தமா நம்மளை என்கேஜ் பண்ண மாட்டேங்குது இந்த படம். படத்துடைய எண்ட்ல தான் எல்லா ட்விஸ்டையும் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அதுக்கு முந்தைய 2 மணி நேரம் மொத்தமும் ஹியூமரை வச்சே ஒப்பேத்துறாங்க. கதையை மூவ் பண்ற மாதிரி எந்த காட்சிகளும் அந்த 2 மணி நேரத்துல இல்ல. அதனாலே அந்த 2 hours படத்துல பல இடங்கள்ல நமக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி குறைகளை ரைட்டிங்ல சரி பண்ணியிருந்தா இன்னும் சுவாரஸ்யமான த்ரில்லராகவே இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இந்த வீடியோல சூக்ஷ்ம தர்ஷினி படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.